கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் விஜயா, நான் பணித்தள பொறுப்பாளர், எலியார்கத்திலிருந்து வந்திருக்கோம். என் கூட வந்திருக்கவங்க வெள்ளையம்மா, ஜோதி. எங்கள் டீம் பேர் ரோஜா. இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ராமலட்சுமி, வளையங்குளம் புதுக்கம்மாயிலேருந்து வந்திருக்கோம். என் கூட அழகி அழகுனாச்சி வந்திருக்காங்க. என் டீம் முல்லை. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி பிரதீமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா போட்டியின் 2ஆம் சுற்று இப்பொழுது ஆரம்பிக்கிறது. ரோஜா அணியினருக்கான 2வது சுற்றினுடைய முதல் கேள்வி. ஒரு தோட்டத்தில் 114 சூரியகாந்தி விதைகள் நடப்படுகிறது எனில் 59 விதைகள் பட்டு விடுகிறது. அப்பொழுது வளரும் தன்மையுள்ள விதைகள் எவ்வளவு? 65. தவறான பதில். முல்லை அணி, நீங்கள் முயற்சிக்கலாம். 55. 55 என்பது சரியான விடை. ஆகவே முல்லை அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். ரோஜா அணியினருக்கான 2வது கேள்வி. ஒரு மழலையர் பள்ளியில் 300 டேபிள் சேர்கள் இருக்கிறது. சில மாதங்களில் 125 டேபிள்கள் எடுக்கப்பட்டு பின் 90 டேபிள்கள் சேர்த்தால் தற்போதைய நிலவரம் என்ன? 175. தவறான விடை. முல்லை அணி, நீங்கள் முயற்சிக்கலாம். 265. 265 என்பது சரியான விடை. ரோஜா அணியினருக்கான 3வது கேள்வி. ஒரு அரண்மனையில் 56 அறைகள் இருக்கிறது. 21 அறைகளை பூட்டிவிட்டால் எத்தனை அறைகள் பயன்பாட்டில் இருக்கும்? 35 என்பது சரியான விடை. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுடைய அடுத்த கேள்வி. ஒரு வீட்டிற்கு 2 தூண்கள் செய்ய மாடப்பன் 4 தேக்கு மரங்களை பயன்படுத்துகிறார் எனில் 4 வீடுகளுக்கு 2 தூண்களாக செய்து கொடுக்க எத்தனை தேக்கு மரங்களை பயன்படுத்துவார்? 16 என்பது சரியான விடை. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். ரோஜா அணியினுடைய 2வது சுற்றின் கடைசி கேள்வி. கலா தன் தோழிகளுடன் ரங்கோலி போடும் பொழுது 5 விதமான பூக்களோடு சுற்றி சுற்றி கோலம் போடுகிறாள். ஒரு பூச்சுற்று வண்ணம் தீட்ட 8 நிமிடங்கள் ஆகிறது எனில் 5 வரிசைக்கு வண்ணம் தீட்ட எத்தனை நிமிடங்கள் ஆகும்?
38. 38 என்பது தவறான விடை. முல்லை அணி நீங்கள் முயற்சியுங்கள். 40. 40 என்பது சரியான விடை. முல்லை அணிக்கு 5 மதிப்பெண்கள். முல்லை அணியினருடைய இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி. நாடக நடிகர்களின் 50 பேருக்கு மேக்கப் போட சராசரியாக 20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனெனில் 75 நடிகர்களுக்கும் மேக்கப் போட எவ்வளவு நேரம் ஆகும்? 375. 375 தவறான விடை. ரோஜா அணி உங்களுக்கு விடை தெரிந்தால் சொல்லுங்கள். 75 நிமிடம். 75 நிமிடங்கள் என்பது சரியான விடை. ரோஜா அணியினர் சரியான விடை கூறினார்கள். அவர்களுக்கு 5 மதிப்பெண்கள். முல்லை அணியினருடைய இரண்டாவது கேள்வி. ஒரு பெரிய வாளியில 20 லிட்டர் தண்ணி நிரப்புறாங்க. நிரப்புறதுக்கு 10 நிமிடங்கள் ஆகிறது. 10 லிட்டர் தண்ணீரை நிரப்ப எவ்வளவு நேரமாகும்? 5 நிமிடம். 5 நிமிடங்கள் என்பது சரியான விடை. முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுடைய மூன்றாவது கேள்வி. ஒரு ரயில்ல ஏசி வசதி கொண்ட பெட்டியில் 24 பேர் பயணிக்கிறார்கள். அதுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அதனால் அவருடன் சேர்ந்து 4 பேரையும் சாதாரண வகுப்பிற்கு மாற்றுகிறார்கள். அப்பொழுது அந்த பெட்டியில் இருப்போரின் எண்ணிக்கை என்ன? 20 பேர். சரியான விடை. முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுடைய நான்காவது கேள்வி. ஒரு நாளைக்கு பிறக்கும் குழந்தை சதவீதம் 56% எனில் சில வருடங்களில் அது 27% மாறுகிறது. அப்படி என்றால் சதவீதத்தில் வரக்கூடிய மாற்றம் என்ன? 29%. 29% என்பது மிகவும் சரியான விடை. மீண்டும் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். முல்லை அணியினருடைய ஐந்தாவது கேள்வி. ஒரு களிமண் பொம்மை அச்சு வார்க்க 140 கிலோ களிமண் தேவைப்படுகிறது. அவற்றில் 23 கிலோ கழிவாகும் எனில் பொம்மை செய்ய தேவையான அளவு என்ன? 117. 117 என்பது மிகவும் சரியான விடை. முல்லை அணியினருக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். இரண்டாம் சுற்றில் 2 அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்துள்ளீர்கள் என்று பார்ப்போம். ரோஜா அணியினர் 35 மதிப்பெண்கள், முல்லை அணியினர் 45 மதிப்பெண்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கணித வினாடி வினா. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். கணித வினாடி வினா போட்டியின் 3ஆம் சுற்று இப்பொழுது ஆரம்பிக்கிறது. இது 3ஆம் சுற்றிற்கு ரோஜா அணியினருக்கான முதல் கேள்வி. 2 பேர் இருக்காங்க, குமார் சேகர்னு. 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு டைல்ஸ் பதிக்க போறாங்க. இப்போ குமாருங்கிறவர் வீட்டுக்கு டைல்ஸ் பதிக்கிறதுக்கு 1 மணி நேரத்தில் 25 டைல்ஸ்களை பதிக்கிறாரு. 1 மணி நேரத்தில் 25. சேகருங்கிறவர் 1 மணி நேரத்தில் 42 டைல்ஸ்களை பதிக்கிறார். அதே 1 மணி நேரம் தான். குமாருங்கிறவர் 1 மணி நேரத்தில் 25 டைல்ஸ்களை பதிக்கிறார். சேகர் 1 மணி நேரத்தில் 42 டைல்ஸ்களை பதிக்கிறார். எனில் யார் அதிக டைல்ஸ்களை பதித்திருக்கிறார்? இருவருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? அதிகம் பதித்தவருடைய பெயர். இருவருக்கும் உள்ள வித்தியாசம் 17 டைல்ஸ்கள் சேகர் பதிச்சிருக்காங்க. 17 என்பது சரியான விடை. ரோஜா அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். ரோஜா அணியினருக்கான இரண்டாவது கேள்வி. மிக நீண்ட பாலத்தில் 96 தாங்கும் தூண்கள் இருக்கின்றன. எதிர்பாராத விதமாக ஒரு கப்பல் அப்பாலத்தில் மோதி 8 தூண்கள் சேதமடைகின்றன. மொத்தம் 96. அதில் 8 தூண்கள் சேதமடைகின்றன. அதில் அவசரமாக 4 தூண்களை மராமத்து செய்கின்றனர். எனில் தற்போது சரியாக உள்ள தூண்கள் எவ்வளவு? 92 தூண்கள். 92 தூண்கள் என்பது சரியான விடை. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். ரோஜா அணியினருடைய அடுத்த கேள்வி. ஒரு பேனாவில் மை நிரப்பணும்னா 2 நிமிடங்கள் ஆகின்றது. இப்படியே 5 பேனாக்களை நிரப்புகின்றனர். ஆனால் ஒரு பேனாவில் உள்ள மை கவனக்குறைவினால் கொட்டி விடுகிறது. அப்பொழுது எவ்வளவு நேரம் வீணாகிறது?
2 நிமிடம். 2 நிமிடம் என்பது சரியான விடை. ரோஜா அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். ரோஜா அணியினருடைய 4வது கேள்வி. ஒரு பெட்ரோல் பங்கிற்கு தினசரி 120 வாகனங்கள் வந்து போகிறது. ஆனால் ஒரு நாளோ வெறும் 52 வாகனங்கள் மட்டுமே வருகின்றன. வீழ்ச்சி எவ்வளவு? 68. 68 என்பது சரியான விடை. ரோஜா அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுடைய அடுத்த கேள்வி. ஒரு குழந்தைக்கு 2 வாரத்திற்கு 3 டின் சத்து பவுடர் செலவாகிறது எனில் 52 வாரத்திற்கு எத்தனை டின் தேவைப்படும்? 180. தவறான விடை. முல்லை அணியினர், விடை உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்க. 156. முல்லை அணியினரும் தவறான விடையே சொல்லியிருக்காங்க. 2 வாரத்திற்கு 3 டின் தேவைப்படுது. கேள்வி என்னன்னா 52 வாரத்திற்கு, அதாவது 52ல பாதியா நம்ம கணக்கு பார்க்கணும் போதும். இப்போ ஒரு 2 வாரத்திற்கு 1 டின் அப்படின்னா 52 வாரத்திற்கு அதுல பாதி தானே, பாதி 26. இப்போ 2 வாரத்திற்கு 3 டின், கிடைக்கும் விடையான 26 3ஆல பெருக்கணும், பெருக்கி 78 டின்கள் என்பது சரியான விடை. 2 அணியினருக்குமே மதிப்பெண்கள் இல்லை இந்த கேள்வி. இப்பொழுது முல்லை அணியினருக்கான 3வது சுற்றின் முதல் கேள்வி. ஒரு பேச்சாளர் ஒரு வாரத்தில் 10 மேடைகளில் ஏறுகிறார் எனில் அவர் ஒரு மாதத்தில் எவ்வளவு மேடைகளில் பங்கேற்றிருப்பார்? 40. 40 என்பது சரியான விடை. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். முல்லை அணியினருக்கான 2ஆம் கேள்வி. ஒரு கணினியில் லிங்கம் என்பவரால் ஒரு நிமிடத்தில் 12 வார்த்தைகளை தட்டச்சு செய்ய முடியும் என்றால் அவர் 1 மணி நேரத்தில் எத்தனை வார்த்தைகளை தட்டச்சு செய்ய முடியும்? 720. 720 வார்த்தைகள் என்பது மிகவும் சரியான விடை. முல்லை அணியினருக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுடைய 3வது கேள்வி. பாட்டிலில் 10 லட்டுகள் இருக்கின்றன. தேன்மலர் அதில் 2 லட்டையும், சூர்யா அதிலிருந்து 3 லட்டையும், சாருலதா அதிலிருந்து 1 லட்டையும் எடுத்துக்கொள்கிறார் எனில் மீதம் இருக்கும் லட்டுகளின் எண்ணிக்கை என்ன? 4 லட்டுகள். 4 லட்டுகள் என்பது சரியான விடை. முல்லை அணியினருக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுடைய அடுத்த கேள்வி. ஒருவர் கல்யாண பந்தியில் வைக்கப்பட்ட 2 கைப்படி சோற்றில் 1/4 கைப்படி சோற்றை உட்கொள்கிறார் எனில் மீதி இருக்கும் சோற்றின் அளவென்ன? 1/4. 1/4 என்பது சரியான விடை. உங்களுக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். முல்லை அணியினருடைய கடைசி கேள்வி. சிறப்புஞ்சி கிராமத்தில் ஒரு நாளைக்கு 49 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது. அயன்சரத்தில் 43 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது. ஜெய்ப்பூரில் 24 சென்டிமீட்டர் பெய்கிறது. இவற்றை மொத்தமாக சேர்த்தால் வரும் மழையின் அளவு என்ன? 116 சென்டிமீட்டர். 116 சென்டிமீட்டர் என்பது மிகவும் சரியான விடை. முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். இப்பொழுது 3ஆம் சுற்று நிறைவடைந்தது. உங்களுடைய மதிப்பெண்களை பார்ப்போம். ரோஜா அணியினர் 3ஆம் சுற்றில் பெற்றுள்ள மதிப்பெண் 40, முல்லை அணியினர் 50 மதிப்பெண்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கணித வினாடி வினா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. கணித வினாடி வினா போட்டியின் 4ஆம் சுற்று இப்பொழுது ஆரம்பிக்கிறது. இப்பொழுது 4ஆம் சுற்று. ரோஜா அணியினருக்கான முதல் கேள்வி. ஒரு பூவில் 24 இதழ்கள் உள்ளன. அவற்றில் 12 இதழ்கள் உதிரும் நிலையில் உள்ளன. 5 இதழ்கள் ஏற்கனவே உதிர்ந்து விட்டன என்றால் மிச்சமுள்ள இதழ்கள் எத்தனை?
7 இதழ்கள். 7 இதழ்கள் என்பது தவறான விடை. இப்பொழுது முல்லை அணியினர் 12 இதழ்கள். 12 இதழ்களும் தவறான விடை. இப்போ மொத்தம் அந்த பூவில் 24 இதழ்கள் இருக்கு. 12 இதழ்கள் உதிரும் நிலையில் தான் இருக்கு, உதிரல. அப்போ உதிர்ந்த இதழ்கள் 5 தான். 24 கழித்தல் 5 19 என்பது சரியான விடை. ரோஜா அணியினருக்கான இரண்டாவது கேள்வி. மணி கடைக்கு போய் 150 ரூபாய்க்கு மளிகை வாங்குகிறான். 200 ரூபாயை கடைக்காரரிடம் கொடுக்கிறான். மீதியில் 30 ரூபாய்க்கு மேலும் ஜாமான் வாங்குகிறான் எனில் மீதம் அவனிடம் இருக்கும் தொகை எவ்வளவு? 20 ரூபாய். 20 ரூபாய் என்பது சரியான விடை. ரோஜா அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். ரோஜா அணியினருடைய அடுத்த கேள்வி. ஒரு புலவர் வள்ளலை புகழ்ந்து 15 வார்த்தைகளில் கவிதை பாடுகிறார். பின் அழகுக்காக மேலும் 5 வார்த்தைகளை சேர்த்து பின் 7 வார்த்தைகளை திருத்தி 3 வார்த்தைகளை எடுத்து விடுகிறார் எனில் அக்கவிதையில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை? 24 என்பது தவறான விடை. இப்பொழுது அந்த கேள்வியை முல்லை அணியினர் முயற்சிக்கலாம். 17 என்பது சரியான விடை. முல்லை அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். ஒரு சாலையின் நடுவே உள்ள கோடுகளின் எண்ணிக்கை 84 ஆகும். இன்னொரு சாலையில் உள்ள கோடுகளின் எண்ணிக்கை 102 ஆகும். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தெரியல. சரி, ரோஜா அணியினருக்கு தெரியல. இப்போ முல்லை அணியினர் நீங்கள் முயற்சித்து பாருங்கள். வித்தியாசம் 18 என்பது சரியான விடை. முல்லை அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். ரோஜா அணியினருடைய கடைசி கேள்வி. ஒரு சிறிய காந்தம் கிட்டத்தட்ட 13 கிராம் அளவுள்ள இரும்பு துகள்களை ஈர்க்கிறது எனில் 12 காந்தங்கள் எவ்வளவு அளவை ஈர்க்கும்? 156 கிராம் என்பது மிகவும் சரியான விடை. ரோஜா அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். இப்பொழுது உங்களுக்குண்டான கேள்விகள் நிறைவடைந்தது. முல்லை அணியினருக்கான முதல் கேள்வி. ஒரு டம்ளரின் மேலே எதிர்ப்புறமாக, அதாவது தலைகீழாக இன்னொரு டம்ளரை அடுக்குகிறோம் எனில் இப்படியே 7 வரிசை அடுக்கினால் மொத்தம் எத்தனை டம்ளர் இருக்கும்? 7 என்பது தவறான விடை. இப்பொழுது அந்த கேள்வி ரோஜா அணியினருக்கு. 14 டம்ளர். 14 டம்ளர் என்பது மிகவும் சரியான விடை. ரோஜா அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். முல்லை அணியினருடைய இரண்டாவது கேள்வி. ஒரு கேக்கை 3 பகுதிகளாக வலப்புறத்திலிருந்து இடப்புறமாக வெட்டுகிறார் கேக் செய்பவர். ஒவ்வொரு பகுதியையும் மேலிருந்து கீழாக 8 துண்டுகளாக வெட்டுகிறார் எனில் மொத்தம் உள்ள துண்டுகள் எத்தனை? 24 துண்டுகள் என்பது சரியான விடை. முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுடைய அடுத்த கேள்வி. ஒரு புலி 4 குட்டிகளை ஈன்றது. இன்னொரு புலி 3 குட்டிகளை ஈன்றது. ஒரு குட்டிக்கு பால் சராசரியாக 250 மில்லிலிட்டர் தேவை என்றால் மொத்த குட்டிகளுக்கும் தேவைப்படும் பாலின் அளவு எவ்வளவு? 1.25 லிட்டர் என்பது சரியான விடை. முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். முல்லை அணியினருடைய அடுத்த கேள்வி. ஒருவர் காலையில் 3 மணி நேரம் கணினியிலும் மதியம் 2 மணி நேரம் மில்லிலும் மாலை 4 மணி நேரம் வயலிலும் வேலை பார்க்கிறார். ஆக ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் அவர் உழைக்கிறார்? விடுபட்ட நேரம் எவ்வளவு? வேலை பார்க்குறது 9 மணி நேரம் மேடம். 15. மிகவும் சரியான விடை. 9 மணி நேரம் வேலை பார்க்கிறார். மீதம் இருக்கும் நேரம் 15 மணி நேரம். ஒரு நாளில் 24 மணி நேரம், அதில் 9 மணி நேரத்தை கழித்தால் 15 மணி நேரம் என்பது சரியான விடை. முல்லை அணியினருக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுடைய அடுத்த கேள்வி. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 4 மாடிகள் உள்ளன. ஒவ்வொரு மாடியிலும் 5 வீடுகள் உள்ளன. ஒவ்வொரு வீட்டிலும் 7 ஜன்னல்கள் உள்ளன எனில் மொத்தம் எத்தனை வீடுகள், எத்தனை ஜன்னல்கள்? 20 வீடுகள், 35 ஜன்னல்கள். தவறான விடை. ரோஜா அணியினர் நீங்கள் முயற்சிக்கலாம். 20 வீடுகள், 140 ஜன்னல்கள். மிகவும் சரியான விடை. ரோஜா அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். முல்லை அணியினருக்கு அந்த கேள்விக்கு 5 மதிப்பெண்கள்.
4வது சுற்றின் இறுதியில் ரோஜா அணியினர் பெற்றுள்ள மதிப்பெண்கள் 30, முல்லை அணியினர் பெற்றுள்ள மதிப்பெண்கள் 40. இப்பொழுது மொத்தமா எல்லா சுற்றிலும் சேர்த்து உங்க மதிப்பெண் என்னன்னு பார்ப்போம். ரோஜா அணியினர் 155 மதிப்பெண்களையும், முல்லை அணியினர் 185 மதிப்பெண்களையும் பெற்றுள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது கணித வினாடி வினா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் ஒரு சுவையான பகுதி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavanI.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். என் பேர் மலையக்கா, நான் 8th முடிய படிச்சிருக்கேன். நாங்கள் வளையங்குளம் புதுக்கம்மையிலேருந்து வேலை பார்க்குறோம். பிள்ளையம்மாள் என் பேர், படிக்கலை. என் பேர் முனியம்மா, 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். என் பேர் அழகுப்பிள்ளை, நான் படிக்கலை. உங்களுக்கு கணக்கு தெரியுமா பாட்டி? தெரியாது கணக்கெல்லாம், எனக்கு தெரியாது. இந்த தெரியும் தெரியும். உங்களுக்கு என்னென்ன கணக்குகள்லாம் தெரியும்? கூட்டல், பெருக்கல், வகுத்தல் தெரியும். கழித்தல் கணக்குகள்லாம் தெரியுமா? தெரியும். பாட்டி உங்களுக்கு 1 2 3 4 தெரியுமா? 1 2 3 4 தெரியும். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாரெல்லாம் இருக்கிறீங்க? மகன், எங்க வீட்டுக்கார். ஐயாவுக்கு வயசு என்ன ஆகுது? அவருக்கு என்ன 50 வயசு இருக்கும். உங்களுக்கு? 45 வயசு. இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுல இருந்து அடுத்தடுத்து என்ன நம்பர் வரும்ன்றத சொல்லுங்க. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 28 மேல சொல்லுங்க. 28க்கு மேலையா? 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. சரியா சொன்னீங்க. ஷியாமளாவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். சரி, இவ்வளோ நேரமும் நீங்க அடுத்த இருக்கிற நம்பர், மேல வர நம்பரை சொன்னீங்க. இப்போ கீழே இருக்கிற நம்பரா சொல்லிட்டு வரணும். 32, 31, 30, 29, 28, 27. 10 10 எத்தனை? 19, 20. 20ஓட ஒரு 15 கூட்டுங்க, எவ்வளவு? 35. 35ஓட ஒரு 3 கூட்டுங்க, 38. சரியா சொன்னீங்க. 12ஓட ஒரு 4 கூட்டினா எத்தனை? 16. சரியா சொன்னீங்க. 10 ரூபா இருக்கு உங்ககிட்ட, நான் 8 ரூபா வாங்கிட்டேன்னா உங்ககிட்ட மீதி எவ்வளோ ரூபா இருக்கும்? 2 ரூபா. சரி, 100 ரூபா தாள் 4 தாள் இருந்தா எவ்வளோ ரூபா? 400 ரூபா. சரியா சொன்னீங்க. அதோட ஒரு 2 50 ரூபா தாள் இருந்துச்சுன்னா எவ்வளவு? 500 ரூபா. சரியா சொன்னீங்க. 10 ரூபா தாள் ஒரு 6 தாள் இருந்தா எவ்வளவு ரூபா? 60 ரூபா. இந்த 500ஓட இந்த 60 கூட்டுங்க, 560. சரி. இப்போ சில்லறை காசு கணக்குக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். உங்ககிட்ட 2 ரூபா காசா இருக்கு, 10 காசு இருந்தா எவ்வளவு ரூபா?
10 2 ரூபாண்டா 20 ரூபா. சரியா சொன்னீங்க. இந்த 20 ரூபாயோட உங்ககிட்ட 1 ரூபா காசு ஒரு 8 காசு கொடுக்குறேன் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 8 ரூபா. அப்போ அந்த 20ஓட இந்த 8 ரூபாயை கூட்டுனீங்கன்னா 28. சரி. ஷியாமளாவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். 100 நாள் வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ சம்பளம் தராங்க உங்களுக்கு? உழுகுற பற்றி இருக்கு காசு. 100 ரூபா, 110, 120 ரூபாய்க்குள்ள உழுகும். சரி, 120 ரூபான்னு இப்போ வச்சுக்கிருவோம். நீங்கள் 2 நாள் வேலை பார்த்தா உங்களுக்கு கூலி எவ்வளோ தரணும்? 240. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு 100 ரூபா கூலின்னு வச்சுக்கிருவோம். 5 நாள் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலி எவ்வளோ ரூபா தரணும்? 500 ரூபா. சரியா சொன்னீங்க. 100 நாள் வேலை போக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டுருவோம். எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? 7 ஆடு நிற்கிது. நீங்கள் எத்தனை ஆடு வாங்குனீங்க? அதுக்கப்புறம் ஆடு தான் குட்டி போட்டுச்சா? ஒரு ஆடு நின்றுச்சு, 4 குட்டி 5 குட்டி போட்டிருக்கு. அந்த ஆடு எவ்வளோன்னு வாங்குனீங்க? இப்போ குட்டியை எடுத்து வளர்த்தோம். ஒரு 5000 வாங்கியிருப்போம். இப்போ ஒரு கணக்கு கேட்குறேன் உங்ககிட்ட. ஒரு ஆடு 3500 ரூபா சொல்கிறாங்க. அப்போ 2 ஆடுக்கு எவ்வளவு? 7000. சரியா சொன்னீங்க. நீங்கள் 3 ஆடு வாங்கினா இப்போ எவ்வளவு? 10,500. சரியா சொன்னீங்க. கந்தன்றவர் 10,000 ரூபாய்க்கு ஒரு மாடு வாங்குறாரு. அதை அவர் 8,500 ரூபாய்க்கு வித்தாருன்னா லாபமா நஷ்டமா எவ்வளவு? நஷ்டம்தான் 1,500 ரூபா. சரியா சொன்னீங்க. முருகன் 12,000 ரூபாய்க்கு ஒரு மாடும் கண்ணும் வாங்குறாரு. அதை 16,000 ரூபாய்க்கு வித்தாருன்னா லாபமா நஷ்டமா எவ்வளவு? 4,000 லாபம். சரியா சொன்னீங்க. பூ பிறக்க போறீங்களா? பூ பிறக்க போவோம். கூலி எவ்வளவு ரூபா தருவாங்க? பிறக்கிறதுக்குன்னு கொடுப்பாங்க. குறைஞ்சது எவ்வளோ கொடுப்பாங்க? அதிகபட்சம் எவ்வளோ கொடுப்பாங்க? 20 ரூபா கொடுப்பாங்க. பிறக்கிற வாசி. எவ்வளோ நேரம் இப்படி வேலை பார்ப்பீங்க? 2 மணி நேரம் பார்ப்போம். பூ பிறக்கிறதுல இந்த அளவு தான் பிறக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா? 3 குடி பிறக்குன்னா இப்போ 30 ரூபா கொடுப்பாங்க. அதுலேயும் குறையா பிறக்குன்னா குறையாத்தான் கொடுப்பாங்க. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.iradiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.